பீக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். உளிச்சி நல்லா வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி, தக்காளி 2, பூண்டு, இதையெல்லாம் இந்த கருணைக்கிழங்கு குழம்புக்கு தேவையான பொருள்கள். இப்போ இந்த கருணைக்கிழங்கு குழம்பு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த கருணைக்கிழங்கை எடுத்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப சீக்கிரம் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஒரு கடாயை வச்சு அதை எண்ணெய் விட்டு காய்ச்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு குத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயம் நிறைய உளிச்சு வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் தாளிக்கிறதுக்கு அது வேணும். பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது கொஞ்சம் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதோடு நான் ஒரு அரை மூடி சின்ன மூடி தேங்காய் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது தேங்காய் அரைப்படாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த சாந்து எடுத்து வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கு நான் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போது எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா இதான உடனே கடுகு ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா செவக்கணும். அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் வரும். அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன குட்டி டீஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் நான் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். அதோட பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட ஒரு குத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், அல்லது முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் குழம்பு நல்லா டேஸ்ட் வேணும் அப்படின்னா 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துனீங்கன்னா அந்த குழம்பு எப்படி வச்சிங்கனாலும் அது டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 2 ரெக்கு கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். நல்லா கிளறி கொடுத்து வதங்கட்டும். இப்போது நான் ஒரு குட்டி தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு தக்காளி அரைச்சிருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி போடுறது ஆப்ஷனல் தான் இதுக்கு. இருந்தாலும் போட்டால் அந்த தக்காளியோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா தனி மிளகாய் தூளும் நீங்கள் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூளில் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற கருணைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன கிழங்கா இருந்தால் நீங்கள் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுறலாம். நாம் போட்ட மசாலோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரையிலும் அந்த எண்ணெயில் வதங்க விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது அந்த மசால் வாசம் இதான உடனேவே கொஞ்சமாக அது வேகிற அளவு குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் கலந்துக்கலாம். இப்போது இது எல்லாம் சேர்த்து அப்படியே கிளறி கொடுத்தோன்னா நல்லா ஓரளவு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வேறு இன்னும் புளி ஊற்றணும். அதனோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா அதில் கலந்துக்குங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் அதில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் நம்ம
கலக்கி விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணுன்னா கருணக்கிழங்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கருணக்கிழங்கு குழம்புல டேஸ்ட்டே வந்து நல்லெண்ணெய், 2வது வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி. இது போட்டோன்னாவே நல்ல டேஸ்ட்டாக அந்த மணம் நம்ம சாப்பிட்டு முடித்த உடனேவும் அந்த கையில் அவ்வளோ மணமாக இருக்கும். இது வந்து கருணக்கிழங்கு எடுத்துக்கிறது இருதயத்துக்கு அவ்வளோ நல்லது. 2வது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருணக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். இப்போ நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையில் கசக்கி விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சுடு சாப்பாடோடு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சூடாக சாப்பாடு இந்த கருணக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிழங்கோடு வச்சு சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிக் குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.